அது வெளியிடுறாரு, அதுல வெளியிடுறாருங்கிறதான் செய்தி. அது தொடக்கத்தில் என்னையும் கூட பங்கேற்க கூப்பிட்டாங்க. அது அண்ணன் திருமாவளவன் வெளியிடுறது நான் பெறுறதுன்னா அது சரியா இருக்குது. அதில் அவர் முதல்ல அவங்க சொன்னது ஐயா ஸ்டாலின் வர்றாங்க, ஐயா ராகுல் காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி வர்றாங்க, அவங்கெல்லாம் வர்றாங்கும்போது அது சரியா. அது ரெண்டாவது, எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு புதுசாக யாரும் மேடை போட்டு தர வேண்டியதில்லை. எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேடையும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிற இடம்தான். அதனால நான் அதை விரும்பலை. அதை வரவேற்கிறேன். வெளியிடுறது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேருவது எந்த வடிவத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஏற்கணும், அதை வரவேற்கணும். அந்த வழியில் தம்பி விஜய் வெளியிடுறதை நான் வரவேற்கிறேன். போராட வச்சது எனக்கு ஒரு டவுட்டுங்க. இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதுக்கான பொறுப்பு, அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு. அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஜனநாயகத்தை நாணிவேர், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்.